வாங்க டேஸ்டி சிம்பிள் கம்ஃபர்டிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பார்க்கலாம். சுட சுட சாஃப்டான இட்லியும் மல்லாட்டை சட்னியும் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவை ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. இட்லி தட்டில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ தடவி இட்லியை ஊற்றுங்க. 8 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும். நம்ம தண்ணியை கையில் நினச்சிட்டு இட்லியை தொட்டு பார்த்தா அந்த ஸ்டிக்கால்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி வெந்தவுடனே ஸ்கூப் பண்ணி எடுத்துடாதீங்க. 5 நிமிஷம் நல்லா ஆறுறதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்து எடுத்திங்கன்னா இட்லி தட்டில் ஒட்டாமல் நீட்டாக இருக்கும். மல்லாட்டை சட்னி செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எடுத்துக்கோங்க. 4 வரமிளகா, 3 பூண்டு, 1 இன்ச்சு புளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மைய அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆகிருக்கும். சட்னியோட டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு கை நிறைய கருவேப்பிலை இலையை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகும், கருகாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு தட்லேயோ பவுல்லையோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஃப்டான இட்லியை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மல்லாட்டை சட்னியை அது மேலே ஊற்றுங்க. அதில் கருவேப்பிலையும் இருக்கணும், அதுதான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்புற கேப்பில் இதை பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம சாப்பிட கரெக்டான சூட்டில் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷனை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2-3 இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டாவே பசிக்காமல் இருக்கும். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.